பி குட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சனி பகவான் வாக்கியப்படி கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள நுழைந்தார். இவர் நுழைஞ்ச பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய சனி பகவான் செய்ய போறார், உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போறார், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டா மேசராசிக்காரங்களுக்கு பல பதட்டத்தை கொடுக்காங்க. உனக்கு அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கை முடிய போகுது, உனக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிட்டாரு, பெரியத்துக்கு வந்துட்டாரு, நீ விரட்டி அடிப்பாருங்க. ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு சரியான நட்பா பகையான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்து அதிபதியாக வர்றாருன்னா 10க்கும் 11க்கும் இடத்து அதிபதியாக சனி பகவான் வரார். அப்போ 11ஆம் இடம் தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாகவே இருக்குது. அப்போ 11க்குரியவர் யார்? சனி பகவான். உங்களுடைய ராசியின் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பதோ அல்லது செயல்பாடு என்பதோ எப்பொழுதுமே பிரச்சனைங்க. செவ்வாய்க்கு சனி பகை. ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது, காரகத்துவம் அடிப்படையில் பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு கெட்டவர். ஒரு கெட்டவர் கொண்டு போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா இதை விட அற்புதமான விஷயம் என்ன? இதுதான் அற்புதம். அப்போ சனி பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், கும்பத்தில் அமர்ந்திருந்தார்ல, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல 2.5 வருஷமா அமர்ந்திருந்தார்ல, இந்த 2.5 வருஷத்துல மேச ராசிக்காரங்களை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி அப்படின்னு ஒரு துள்ளி குதிச்சு போகக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் அடி மேலே அடி வாங்கி நினச்ச விஷயத்தில் பல பிரச்சனையை சந்திச்சிங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். மனசு அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். நம்மளா இப்படி, நமக்குள்ளே ஏன் இந்த ஒரு பதட்டம் வருது, நம்ம ஏன் எடுத்த முடிவில் பின்வாங்குறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுடைய மனசில் உதயமாயிருக்கணும். அல்லது நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு 2.5 வருஷம் செஞ்சுட்டாரு சனி பகவான். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன், குற்றம் செய்யவே இல்லை, ஆனால் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு வாண்டடாக உங்கள் மேலே பிரச்சனை உண்டாயிருக்கும். ஒன்று நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், அல்லது உங்களுடைய வீட்டிலேயே உங்களை தப்பாக நினச்சிருப்பாங்க, அல்லது அரசாங்கம் மூலமாக தண்டனைக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலை கூட சில அன்பர்களுக்கு ஏற்படும். எதிர்த்த வீட்டுக்காரன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, கூட இருக்க பொண்டாட்டியே பிரச்சனை, கூட இருக்க புருஷனே பிரச்சனை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தில் ஊஞ்சல் ஆடிச்சுன்னு தான் சொல்லணும். நெகட்டிவான விஷயங்கள் 2.5 வருஷம் சனி பகவான் 11ல் அமர்ந்து கொடுத்தார். இனிமேல் 12ல் அமர்ந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்த போகிறோம். அவ்வளோ தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இனிமேல் பர்ஃபெக்டாக செய்து முடிப்பீங்க. மனசில் குழப்பம் இருக்காது, பதட்டம் இருக்காது, நிதானமான முடிவு எடுப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலிச்சு தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கிற மேசராசிக்காரங்க காதலிச்சு கல்யாணம் முடிப்பதற்கான வாய்ப்பு சனி பகவான் மூலமாக கிடைக்குது. அதே போல் இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம்னா, நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு பிரச்சனை கொடுத்தாங்கல்ல, அது நீங்கள் செய்யலை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்கள் மனசு நிறைவாக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குங்க, நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், இவ்வளோ நல்லது நடக்கு, அதாவது பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே காலியாகி பாசிட்டிவான விஷயங்கள் இவ்வளோ நடக்கலை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஸோ தன வரவுகள் வரும், அந்த வரவுகளை என்ன பண்ணணும், பாதுகாத்து வச்சுக்கணும். அதை விட்டுட்டு, ஏன்னா எதுக்காண்டி அதுக்கும் காரணம் சொல்லிடுவோம். சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க, ஆக்சுவலாக 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க, ரிஷபத்தை பார்க்க.
அப்போ 2ஆம் இடம் தான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஓகேவா? அப்போ பொருளாதார விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓடோடி போகிறேன், போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை, அதுபோல் அந்த ரோட்டில் போகும்போது எவனுக்காக ஒரு பிரச்சனைனா வண்டியை போய் நிப்பாட்டிட்டு என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தயவுசெய்து மூட்டை கட்டிட்டு பொழப்ப பாருங்கள். அதே போல் எங்கேயுமே வாண்டடாக வாக்கு கொடுக்குறத நிப்பாட்டிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துலேருந்து பார்க்காரு. அப்போ புதுசாக கடன் வாங்காதீங்க. உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுமாம்மா, கடன் வாங்கி கொடு மச்சான், கடன் வாங்கி கொடு அக்கான்னு கேட்பாங்க. எவனுக்கும் கடன் வாங்கி தராங்க. நீங்களும் கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கியும் கொடுக்காதீங்க. ஓகேவா? அதுவும் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இப்போ கிடையாது, பொதுவாகவே நீங்கள் அதிகமாக சிக்கிறது எதில் தெரியுமா, வேகமாக போய் சிக்னேச்சர் போட்டுறது நான் தான் அப்படின்னு அங்கே வைப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு ஆப்பு அது ரொம்ப பெரிய ஆப்பாக இருக்கும். அதனால் தயவு செய்து கையெழுத்து போடும்போது நிதானம், கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பா உறவு சார்ந்த விஷயங்கள் அல்ல அப்பா வழி உறவுகளிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. அப்பா உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுப்பாங்க. ஆனால் அப்பா சார்ந்த உறவுகள் இந்த காலகட்டங்களில் ஒட்ட வருவாங்க. ஏதாவது ஒன்று ஹெல்ப் கேட்பாங்க, நீங்கள் தான் நல்லவர், நீ தான் தங்கமானவர்லாம் உன்னை சொல்லுவாங்க. ஸோ சிக்கிறாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி வாக்கியப்படி சனி பகவான் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் இந்த சனி பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையில் போய் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா சனி பகவானால் வருகின்ற சிறு சிறு தாக்கங்கள் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. சரியாக பயன்படுத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சனி பகவான் 11ஆம் இடத்துல வருகிறார். இயற்கை பாவ கிரகமான சனி பகவான் 11இல் அமர்வது மிகப்பெரிய யோகம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வாழ்க்கையில் தன்னைத்தானே தொலைத்து கொண்டு உங்களை தேடி இருக்கீங்களா, ஒரு நிம்மதியாக தூங்க முடியாமல் படுத்தா கூட தூக்கத்திலையும் பிரச்சனையப்பா. அதே போல் ஒரு வீடு கட்ட முயற்சி பண்ணி வீடு கட்டுவது பாதியோடு இருக்கும் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எங்கே கிடைக்கும், அந்த சந்தோஷம் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்த சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக 2.5 வருஷமாக பார்த்து வண்டி வாகனங்கள் சந்தோஷம் அம்மாவுடைய ஆரோக்கியம் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷத்தில் நம்ம ரிஷபராசி என்பர்களை கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரே வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க. ஆனால் வேறு வேறு ரூமில் இருப்பீங்க, பேச கூட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படியா பேசிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்பாடு நடந்திருக்குமான்னா நடக்காது. எவ்வளோதான் விட்டு கொடுத்து போக முடியும்? நான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன், ஆனால் என்னை அவங்க புரிஞ்சிக்கிறவே இல்லை அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்கு கடந்த காலம் இருந்திருக்கலாம். பொதுவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோன்னா, உங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க, நான் கதவை பூட்டிட்டு போகிறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு வெளியே வாங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சு கண்ணாடி செதறும் பாருங்க, வெடிச்சு செதறும். அந்த அளவுக்கு ஒரு உடைஞ்சு போன உங்களுடைய மனசு இப்போ தெளிவாக போகுது. சந்தோஷத்தை மட்டும் நாடக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் சங்கடங்களை நீக்க போறார். லாபங்களை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறார். அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு கட்டக்கூடிய யோகங்கள் சனி பயிற்சி பலன்ல வாக்கியப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டாப் லிஸ்ட்ல ரிஷபராசி தான். போன வட்டம் சொன்னீங்கயா என்ன கொஞ்சம் தான் மாற்றம் அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தான் காரணம். இது உங்க லைஃப்ல 20% 30% கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதில் நம்ம மாற்று கருத்தை சொல்ல முடியாது. அதை தாண்டி 70% உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் சனிமான் பட்டையை கிளப்பாக இருக்கிறது தூக்கி அல்லாக தூக்கி வச்சு உங்களை நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் கடகத்தில் இருந்தால், சுக்கிரன் விருச்சகத்தில் இருந்தால், சுக்கிரன் மீனத்தில் இருந்தால், இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் சுக்கிரன் இருப்பார். புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா நீங்கள் தான் டாப் லிஸ்ட். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வது உறுதி. ஓகேவா? இனிமே தான் நீ என்ன பண்ண போகிறீங்க, நிம்மதியாக தூங்க போகிறீங்க, ரிலாக்ஸாக
எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. அதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போய் தூங்குறது கூட போராடணும்னா கஷ்டம் தானே. அப்போ அந்த போராட்டம் தூக்கத்தில் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே போல் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, அற்புதமாக ஏற்படுத்தி தர போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் சனி பகவான் சில இடங்களில் உங்களை கவனம் அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம், உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வைங்க. யாரையும் நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்க. 8ங்கிறது என்னென்னா, நீங்கள் ரியலாகவே உங்கள்கிட்ட உதவியும் கேட்டாலும் சரி, ஒரு அன்பை காட்டினாலும் சரி, கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்துறீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதுபோல் வேறு யாரோடைய பிரச்சனைக்கோ போலீஸ் சார்ந்த, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது நீதிபதி சார்ந்த இடங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது இந்த 2 இடங்களையும் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் சட்ட சிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது. புரியுதா? ஸோ இதில் கொஞ்சம் நிதானம் தேவை. அதுக்கடுத்து காதல், கத்திரிக்காய், இந்த 2ஐயும் தொடாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. பாசமாக, அன்பா, அதாவது உன்னை போல் அழகு இருக்கா, உன்னே மாதிரி தேவதை இருக்கா, நீ தாங்க அழகான ஆண்மகன் அப்படிலாம் கவிதையை அள்ளி கொட்டுவாங்க. அது எதுக்குன்னா, உங்களை போர்வையை பொத்திட்டு கும்மாங்குத்து குதிரை தான். புரியுதா? ஸோ காதல்னா என்ன செய்யணும், குட் பாய் அப்படின்னு சொல்லிடணும். அன்புன்னா வேண்டாண்டா வம்புன்னு சொல்லிடணும். இதிலலாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நான் சொன்ன விஷயங்களை சிறப்படைவீங்க, வெற்றி அடைவீங்க. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களாகிய நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? அதே போல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னையை நைட்டு 8 to 9 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அன்னையை போற்றி, சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலும் ஓகே. மனசார 1 மணி நேரம் மாதத்தில் 1 நாளாச்சும் செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் மன மகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ரொம்ப டாப்பில் இருப்பீங்க. சூப்பர். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.